இங்கிலீஷில் எழுதியிருக்கிறதுனால எனக்கு படிக்க தெரியல. அப்போ நான் பிஆர்ஓ கிட்ட தான் கேட்டேன், சார் இங்கிலீஷில் பேர் போட்டிருக்கேன் சார், இங்கிலீஷ் படமா அப்படின்னேன். இல்லை சார் இது தமிழ் படம் தான், ஆனால் இங்கிலீஷ் டைட்டில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். படம் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் நைட்டுன்ட்டார். சார் என்ன சார் ஃபஸ்ட் நைட்டுன்னு ஒரு படமா சார்? ஃபஸ்ட்டு இல்லை சார், லாஸ்ட் நைட். அந்த நேரம் அவர் சிக்னல் சரியாக கிடைக்கல போல். அப்போ தான் எனக்கு அவரோட ஃபீலிங் தெரிஞ்சுது. ஓ சார் வந்து ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்காரு போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கேட்டேன், சார் சரியாக காதில் கேட்கல சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் லாஸ்ட் நைட் அப்படின்னாரு. நல்ல வேலை நான் ஏதோ ஏன்னா இப்போ நிறையா பேர் கூல் சுரேஷ் வந்து வேறு மாதிரியே எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அதனால் நான் எதுவும் ஃபஸ்ட் நைட்டுக்கு இப்போ இதுக்கு வந்திருக்கேன் போல் அப்படின்னு எதுவும் தவறாக எதுவும் ப்ரொமோட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் படத்தோட பேர் கேட்டேன். அப்போ லாஸ்ட் நைட் அதாவது இழந்த இரவுகள் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் சோனு நீங்கள் கிட்ட வாங்கப்பா, கிட்ட வாங்க. சோனு அவர்கள் வந்து இப்போ பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க. சோனுன்னு இந்தியில் ஒரு நடிகர் இருக்கார் தெரியுமா, சோனு சூட்டு. அவர் மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய சமூக சேவையெல்லாம் செய்துட்டு வராரு. அந்த மாதிரி நீங்களும் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க. சரிங்களா? ஒரு கிளாப் கொடுங்களாம்பா. சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் அப்பா நினச்ச மாதிரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவீங்க, கதாநாயகனாக வருவீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே உள்ளே வந்தவொன்னே சொன்னார், சார் கூல் சுரேஷ் சார் இந்த லாஸ்ட் நைட் அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டில் நீங்கள் தான் சார் ஹீரோ அப்படின்னு வெளியில் வந்தவொடனே சொல்லிட்டார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? வயிற்றுச்சல் இருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த டீம் வந்து மலையாள டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேங்க மலையாள காற்று எல்லாம் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் தான் அடிச்சிட்ருக்கு. தலைவர் தம்பி தலைமையில்ன்ற படம் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படத்துக்கு நேற்றோ முந்தானாலோ லீலா பேலஸில் ஃபுல்லாக பேஸை கம்மி பண்ணுங்கப்பா. மிகப்பெரிய ஹிட் ஆகி நேற்றோ முந்தானாலோ லீலா பேலஸில் ஃபுல்லாக அப்படி நல்லா அப்படிலாம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் தம்பி இப்போ வெற்றி விழாவை நீ லீலா பேலஸில் வைக்கிற. பாதி பேர் குடிச்சிட்டு மட்டையாகிறோம். அந்த தலைவர் தம்பிக்கு அந்த படத்துக்கு ஈக்குவலாக நம்ம குடிக்கிறோம். ஓகே ஓகே சார். சோனுவோட அப்பா சார், நீங்கள் ரெடியாக இருங்க சார். குடிக்கிறதுக்கு இல்லை சார், பையனை பாராட்டுறதுக்கு. சரிங்களா? மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு. அதெல்லாம் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி கொடுத்த படம். அது செகண்ட் பார்ட்டு கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மலையாள டீம் ஜாக்கி அந்த ஆடு வச்சு படம் எல்லாம் இப்போ வந்து மலையாள டீமே வந்து தமிழகத்தை வந்து நோக்கி படையெடுக்கிறாங்க. அப்படின்னாக்க அப்போ தமிழகத்தில் மிக சிறந்த ஆளுமைகள், மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. குல் சுரேஷை பார்த்தா தெரியுது அப்படியே. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். என்ன மைக்குது. அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு அன்பு செல்வன் சார், வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் சார். நான் சும்மா பெருமைக்காக சொல்ல, மேடைக்காக சொல்ல, உண்மையிலேயே என் தாய் தந்தைக்கு பிறகு என்னை வந்து இப்போ வரைக்கும் அவரோட குரூப்பில் சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் என் மீது ஒரு அக்கறை வச்சு டெய்லி ஒரு மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கார். இந்த படத்துக்கு ஹீரோவாக கூல் சுரேஷை போடுங்கப்பா, இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு கூல் சுரேஷை போடுங்கப்பா அப்படி. உண்மை தானே சார்?
நான் சில மெசேஜ் பார்க்காட்டியும் அந்த குரூப்பில் உள்ளவங்களே அந்த மெசேஜ் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. கூல் சுரேஷை பயன்படுத்துங்க, இன்றைக்கி வந்து கூல் சுரேஷ் வந்து அவ்வளோ பிரபலமாக இருக்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு கோடு மட்டும் போட்டிங்கன்னா தேட்டர் வரைக்கும் ரோடு போடுவார் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு என் மீது பாசமும் நேசமும் வைத்துள்ள சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு அன்பு செல்வன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. உங்களை மாதிரி நல்லவங்க வந்து வாழ்த்தினாதான் இந்த மாதிரி சின்ன படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் எல்லாமே தமிழ் செல்வம். உங்களுக்கு என் அன்பு செல்வம், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கேன். உள்ளே செல்லாதீர்கள் அந்த படத்தோட இயக்குனர் இளையராஜா அவர்கள், அவரும் உறுப்பினராக இருக்கார். உள்ளே செல்லாதீர்கள் படத்தோட தயாரிப்பாளர் முத்து மனோகர் அவர்கள், அவரும் உறுப்பினராக இருக்கார். அப்போது இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்க அதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம் அன்பு செல்வன் சார் தான். அதில் மாற்று கருத்தில் தயவு செஞ்சு ஒரு கிளாப் கொடுங்களாம். அதே மாதிரி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுரேஸ்வர் கரெக்டுங்களா, சுரேஸ்வர் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேடம் மதுவந்தி மேடம், அவங்க வந்தது எனக்கு அவங்கள விட ஓஜி மகேந்திரன் சாரே வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட், அவங்க என் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு அப்படி ஒரு பிரமிப்பு. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மதுவந்தி மேடமோட ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த முத்து அந்த படத்தில் மீனா மேடமுக்கு பதிலாக நம்ம மதுவந்தி மேடம் தான் நடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் மீனா மேடமும் நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்களும் நான் ஒரு கற்பனை பண்ணி தான் பார்த்தேன். தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா, ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். ஒரு கதாநாயகி அதே மாதிரி குழுவாலிலே முத்து மலர்ந்தல்லோ அந்த பாட்டெலாம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முத்த விடுங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க படையப்பா படத்தில் கூட மதுவந்தி மேடம் அவர்கள் படையப்பா படத்தில் கூட அவங்க சௌந்தர்யா மேடமுக்கு பதிலாக கூட நடிச்சிருக்கலாம். ஏன் படையப்பா படத்தில் வர நீலாம்பரிக்கு பதிலாக கூட நடிச்சிருக்கலாம். அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர். நான் சில இதில் எல்லாம் பார்த்தேன். நான் அவங்க அந்த கண்ணுலலாம் அப்படி பண்ணுவாங்க பாருங்க, அந்த நடனத்துக்கு பேர் எனக்கு தெரியல, அப்படிலாம் அப்படி பண்ணுவாங்க. அப்படி சும்மா அப்படியே ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த நான் செல்ஃபோனில் தான் பார்த்தேன். அதை மேடையில் பார்க்கறதுக்கான குறிப்பனை எனக்கு கிடைக்கல. மேடம் அடுத்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடுங்க மேடம், நான் கண்டிப்பாக வருவேன். நான் அப்படி கண்ணெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த கதகளி அது மாதிரிலாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரமிப்பாக இருக்கும். மின்சார கண்ணா என் மண்ணா அப்படி 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 எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரமிப்பு இருக்கும். அவங்க இந்த லாஸ்ட் நைட் இந்த படத்தை வாழ்த்த வந்ததுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட பிஆர்ஓ பேர் சார் சரண், ஏன்னா எனக்கு அன்பு செல்வன் சார் தான் சொன்னார் இந்த மாதிரி பிஆர்ஓ ஒருத்தர் பேசுவார் அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி உடம்பு முடியல சார், தொண்டையெல்லாம் ஒரே வழி, ஒன்றுமே இது பண்ண முடியல, த்ரோட் பெயின் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் வந்து அன்பு செல்வன் சாரும் சரண் சாரும் சொன்னாங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன டீமுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க தாங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. நான் அப்போ தாங்க நினச்சேன், பெரிய பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மிஸ்கின் சார் இருக்காரு, வெற்றிமாறன் சார் இருக்காரு, விஜய் சேதுபதி இருக்காரு. சின்ன படங்களுக்கு அன்பு செல்வம் சாருக்கு அந்த கூல் சுரேஷ் இருக்கான், மதுவந்தி மேடம் இருக்காங்க, சுரேஷ் சார் இருக்காரு, சரண் இருக்காரு, என் பேரை மாத்தி சொன்ன இந்த தங்கச்சி இருக்கு. ஏமா மேல வா, மூஞ்சிய காமிச்சு போவா. அந்த பொண்ணு மூஞ்சி காட்டுற அளவு சரி. இன்று இன்று
தாவேகா டிவிகேவோட மூன்றாம் ஆண்டு என்னதுவா? பார்த்தீங்களா? இதுதாங்க மதுவந்தி மேடம்ன்றது. அவங்க வேற ஒரு கட்சியை சேர்ந்தாலும் அவங்க டக்குன்னு அந்த டிவிகே கட்சியை எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? இதுதான் இல்லப்பா, ஓஜி மகேந்திரன் சாரோட வளர்ப்புன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இந்த டிவிகே அந்த கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டு நிறைவு பெற்றிருக்கு. அதற்காக இன்னைக்கு விழாலாம் கொண்டாடினாங்க. விஜய் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன, மைக்கு கிடச்சிருச்சு, வெடியை கொளுத்தி போட்டுடலாமா? இப்போ இந்த டிஜிட்டல் வந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல. யார் நல்லவங்க கெட்டவங்க எதுவுமே தெரியல. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க மானாவரியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று டிவிகேலேருந்து விஜய் சாரோட கட்சியிலேருந்து ஒரு சகோதரி அவங்க ஸ்டேஜில் பேசுகிறாங்க. நான் இறந்துட்டாக்க எப்படி, நான் இறந்துட்டாக்க என்னை வந்து எரிக்காதீங்க, புதைச்சிருங்க, புதைக்கும்போது விஜய் சாரோட ஃபோட்டோ வச்சு என்னை புதைச்சிருங்க அப்படின்றாங்க. என்னங்க இது? உங்களை பெற்ற தாய் தந்தைக்கு இதுதான் நீங்கள் செய்கிற கைமாறா? இப்போ நான் கூட தான் லெஜண்டோட ஃபோட்டோ போட்ட டிஷர்ட் போட்டுட்டு வந்திருக்கேன். மாநில செயலாளர் சுதாகர் கொடுத்த டிஷர்ட் இது, நான் போட்டுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நான் இறந்துட்டாக்க இந்த டிஷர்ட்டை ஏவா பாலா, நீ ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருக்கியா? கண்டென்ட்டை கெடுக்கிறதுல இருக்கிற நீ. சார் படத்தை பற்றி தான் சார் சொல்கிறேன். இது லாஸ்ட் நைட்டு சார். நான் இறந்துட்டா கூட இந்த அடையாயா அப்படி பண்ணிடுறேன். இந்த டிஷர்ட்டை போட்டு என்னை வந்து புதைச்சிருவீங்களா? லெஜண்ட் அவர்கள் புதைக்க வேண்டிய ஆள் இல்லை, விதைக்க வேண்டிய ஆள், வளர்ந்துட்டே போகிற ஆள். அப்படி இருக்கும்போது நீங்கள் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு பொது மேடையில் எப்படி பேசணும்? அப்படிதான் இன்னொரு சகோதரி பேசுகிறாங்க. என் வீட்டில் வந்து 9 ஓட்டு இருக்கு, 9 ஓட்டும் போடலன்னா நான் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொண்டுருவேன். இது பரவாயில்ல. இன்னொரு சகோதரி, நான் விஜயனாவை பார்த்துட்டேன், சுடுகாடுலேருந்து எழுந்து வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப சங்கடம். ஏன்னா நான் வந்து விஜய் சாரோட ரசிகன். இந்த கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். துல்லாத மனம் துள்ளுலேருந்து நான் இந்த கூலுன்ற டாலர் தான் போட்டுட்ருக்கேன். அப்படி நீங்கள் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எந்த தவறு செய்தாலும் உங்களுடைய தலைமையை தான் அது பாதிக்கும். அப்படி இருக்கும்போது பேசும்போது எங்கள் தலைவர் இது பண்ணுவார், அது பண்ணுவார், மக்களுக்காக அது செய்வார், இது செய்வார்னு அப்படி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மண்ணுக்குள்ளே புதைக்கணும், வெட்டி சாய்க்கணும், சாப்பாட்டில் விஷ வைக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப பயமாக இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த கூல் சுரேஷ் வாழ்கிறேனா அப்படின்னு அவ்வளோ பயமாக இருக்கு. சரி, இது பரவாயில்ல. ஏன்னா விஜய் சார் சொல்லியிருக்காரு 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு. இன்னொன்று திமுகவில் அவர் சிவாஜி ராவ் சார், அவர் பேர் என்ன, புஷ்யானந்த் இல்லை சார், புஷ்யானந்தாங்க டிஎம்கே வந்தார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அப்படி பேசுகிறாரு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படி பேசும்போது அங்கே உள்ளவங்க வேணால் கைத்தட்டி ரசிக்கலாம். ஆனால் உங்களுடைய தலைமைக்கு அது கெட்ட பேரை உண்டாக்கும்ல. அப்போ நீங்க பேசுறது அந்த தலைமையில் உள்ளவங்களுக்கு அது கெட்ட பேர் உண்டாக்கும்ல. நிறைய பேர் இங்கே நான் பேசுறத சிரித்து என்னை டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம்.
தட்டு. அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், நான் எந்த கட்சியும் சேர்ந்தவர் இல்லை, ஆனால் பொது மேடையில் நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டீங்கனாக்க அது வந்து தலைமைக்கு தான் அது பாதிப்பை உண்டாக்குது. அதை நான் இந்த லாஸ்ட் நைட் படத்தில் நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இதை நான் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். நீங்கள் செய்கிற தவறு உங்கள் தலைமையை பாதிக்காத மாதிரி பாருங்கள். அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள், அவரும் அப்படித்தான், அவர் பாட்டுக்காக பேசிட்டு போகிறாரு. தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களே, என் உடன்பிறவா சகோதரன் அவர்களே, நீங்கள் அண்ணன் சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க, நமக்கும் தம்பி விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை, அதை விட்டுருவோம், இனிமேல் மக்களுக்காக என்ன செய்யலாம் அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் தயவு செஞ்சு தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதை கடைபிடிங்க. உங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ அதற்காக நீங்கள் என்ன பாடுபடணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை திட்டுறதுனால ஓட்டு விழுந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தலைவர் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, என்ன நன்மைகள் செய்ய போகிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கி தர போகிறீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வாழணுமா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஒரு அச்சமாக இருக்குது. 6 வயசு 7 வயசு தாங்க இருக்கான் ஒரு சின்ன பையன். அந்த தம்பி மைக் எடுத்துகிட்டு பொதுமக்கள்கிட்ட போய் மைக் எடுத்துன்னு போய் நீட்டான், கையில் 4 ஃபோட்டோ வச்சுட்டு, எடப்பாடி ஐயா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா, சீமான் அண்ணன், விஜய் சார், இவங்க ஃபோட்டோ காமிச்சு இதுக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? இவ்வளவு கேவலமாக ஆகிப்போச்சு. அந்த தம்பிக்கு 6வது படிக்கிற தம்பிக்கு மூக்கு சிந்தா கூட தெரியாது. அவன் கையில் ஒரு மைக்கை கொடுத்து அரசியலில் வந்து இதில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க சொல்கிறீங்களா? இது சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா? வெளிநாட்டுக்காரங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? இந்தியனாக இருக்கும்போது பெருமைப்படணும்னு நினைக்கிறாங்க. இப்படி சோசியல் மீடியா வந்ததுனால இவ்வளவு ஒரு தரங்கட்டாக இருக்கிறது. நானே சில நேரத்தில் யோசிப்பேன், அப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கணுமா? சிங்கப்பூர் மாதிரி ஆக்க போகிற பாண்டிச்சேரி. சுரேஷ் சொல்கிறது வந்து அரசியல் சரியாக தெரியல. சிவாஜி சாட்டைப்பூர் எல்லாமே கூலிக்கு மாரடிக்கிறவங்க. காரணம் கேட்டால் அவங்களாம் வந்து எங்கே மீட்டிங் போட்டாலும் காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க. தயவு செய்து அவங்களோட பொழப்பே அதுதான். அதனால் அதை விட்டுருங்க, அரசியல் வேண்டாம், சினிமா பற்றி பேசுங்க. எல்லா அரசியல் நான் கரைச்சி குடிச்சு வந்தேன். அதனால் எல்லாருக்குமே காசு கொடுத்தா மட்டும் தான் பேசுவாங்க. இப்போ கூல் சுரேஷ் வந்து சினிமா பற்றி போய் பேசுவாப்புல. அந்த கூலிக்கு மாரடிக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் என் கருத்து இல்லைப்பா, அவருது. என் கூட சேர்த்து போட்டுறாதீங்க, சரியா? அதே மாதிரி இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நடக்கும்போது நான் தமிழ்நாட்டில் தான் வாழணுமா அப்படின்னு எனக்கே ஒரு யோசனை வருது. பாண்டிச்சேரியில் இது லாஸ்ட் நைட் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பாண்டிச்சேரியை சிங்கப்பூர் மாதிரி ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு லட்சிய ஜனநாயக கட்சி திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர் மாதிரி நான் வந்து பாண்டிச்சேரியை ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு. அப்போ எனக்கே ஒரு யோசனை தோணுச்சு, தமிழ்நாட்டில் இவ்வளோ வேற்றுமைகள் இருக்கும்போது பாண்டிச்சேரியை சிங்கப்பூர் மாதிரி மாற்றி காட்டுறேன் அப்படின்னு லட்சிய ஜனநாயக கட்சியோட தலைவர் சொல்கிறாரு, நம்ம பேசாமல் பாண்டிச்சேரிக்கே நம்மளோட ஆதார் கார்டெலாம் மாற்றிடலாமா அப்படின்னு. தயவு செய்து அரசியல் சம்பந்தமாக பேசுகிறவங்க உங்களுடைய கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை சரியாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசுவது உங்கள் கட்சி தலைமைக்கு அவப்பெயரை உண்டாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கருத்தை நான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், கூலிக்கு மாரடிக்கிறேன்னு சொன்னது நான் அல்ல, அவர். நன்றி, வணக்கம்.